விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளைய வந்து பேசி வந்து என்ன பண்ணாரு, குழப்பி விட்டுறாரு. இதனால காவேரி கிட்ட வந்து அந்த நபர் வந்து கார்த்திக் வந்து இந்த மாரி எனக்கு இந்த கல்யாணத்துக்கு செட் ஆகாது உங்களுக்கும் எனக்கும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அதனால காவேரி வந்து யோசனை பண்ணிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து எப்படியோ இந்த மாப்பிள்ளைய கழிச்சு விட்டுட்டோம். இதே மாரி வர்ற மாப்பிள்ளைங்களுக்கு எல்லாருமே வந்து துரத்தி விட்டுணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சாரதா பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னோடனே, ஆனா இருந்தாலும் காவேரி அமைதியா இருக்க மாட்டா. ஏதாவது ஒண்ணு பண்ணின்னு தான் இருப்பா. எப்படி சமாளிக்க போறீங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே, அதான் அத்த யோசிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷம் உங்க பொண்ணு என்ன பண்ணுவாளோன்னு நெனச்சு பயமா இருக்கு அத்த. அது மட்டும் கிடையாது. எனக்கு ஒரு பொண்ணு வேற பார்த்து வச்சிருக்கா. அந்த பொண்ணு வேற கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறா. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா மாப்ள அப்படின்னு கல்யாணம் ஆயிடுச்சாம். குழந்தை இருக்கான். என் குழந்தைய நல்லபடி பார்த்துக்கிறேன்னு வேற சொல்றா. பார்க்கறதுக்கு பாவமா தான் இருக்கு அத்த. ஆனா அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க அத்த அப்படின்னோனே, நீங்க சொல்றதும் சரிதான் மாப்ள. இந்த காவேரி எந்த நிமிஷத்துல என்ன பண்ணுவான்னு ஒண்ணுமே புரியலையே மாப்ள. இங்க பாருங்க அத்த. எனக்கு என்னமோ காவேரி வந்து இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது. அப்போ என்ன மாப்பிள பண்ணுறது? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணலான்னு தானே யோசிச்சுட்டு இருக்கேன் அத்த. எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி காவேரியை ஏமாற்றி கொஞ்ச நாளைக்கு காவேரி இதை பற்றி பேச விடாமல் பண்ணிடணும் அத்த. எப்படி தம்பி எப்படி மாப்பிள அதெல்லாம் முடியும்? அதெல்லாம் முடியும் அத்த. அந்த பொண்ணு இருக்கால எனக்கு பார்த்து வச்சிருக்கால காவேரி, அந்த பொண்ணுக்கிட்ட பேசி தான் இதுக்கு ஒரு வழி பண்ண போகிறேன் அத்த. என்ன என்ன மாப்பிள சொல்கிறீங்க? அந்த பொண்ணு ஒத்துப்பாளா? நான் பார்த்துக்கிறேன் அத்த. தாத்தா கிட்டேயும் இதை பற்றி நான் பேசணும். ஏன்னா தாத்தாக்கும் நான் சொல்லாமல் எதுவும் முடிவு பண்ண முடியாதுல்ல. சரிங்க மாப்பிள அப்படின்றாங்க. சரி சரிங்க அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வராங்க கரெக்டாக. அப்போ கிளம்புறாரு. என்ன இவர் அம்மாக்கிட்ட அப்படி என்னதான் பேசிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி ஓகே பாய் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவர் என்னம்மா உங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்காரு? நான் வந்திருக்கேன் என்ன கூட கண்டுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருடி எனக்கும் அந்த தம்பிக்கும் 1000 பேச்சுவார்த்தை இருக்கும். அதை பற்றி உனக்கு என்ன வந்தது? உனக்கு தான் அந்த தம்பியை பிடிக்காதுல்ல. புதுசாக வந்த மாப்பிள்ளை வந்து வந்து வர வைக்கணும்னு சொல்லிட்டு வர வச்சு பேசி பார்த்தேன். மறுபடியும் வேறு எதாவது இருக்காங்களா சொல்லு. அவங்களே போய் பார்த்து பேசிவிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான்லாம் இப்போ கொஞ்சம் நாளாக பேசுறது ஐடியாவே இல்லை. ஆமாம் ஆமாம் பேசுகிற ஐடியா இல்லைனாலும் பேசிட்டு வருவியே உன் அம்மாவை மதிக்காமல் போனல அதான் அப்படின்றாங்க. ஏம்மா இப்படி பேசுகிற வேற என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னோன்னே காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே வந்து விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதை பார்த்து தாத்தா வந்து என்னப்பா இப்படிலாம் சொல்கிற, காவேரி இந்த மாதிரிலாம் அவள் பண்ணுறா. ஆமாம் தாத்தா நீங்கள் தான் சொன்னீங்க அந்த பொண்ணை போய் பாருங்க. அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து பேசுகிறா தாத்தா. அந்த பொண்ணும் ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல தாத்தா. அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் தாத்தா அப்படின்னோடனே, சரிப்பா நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அந்த பொண்ணுக்கிட்ட நீ உண்மையை சொல்கிறது தான் கரெக்டு. இல்லைன்னா யாரும் மனசையும் கஷ்டப்படுத்துகிற உரிமை நம்மளுக்கு இல்லை விஜய் அப்படின்றாரு. ஆமாம் தாத்தா அதனால தான் நானும் யோசித்தேன். பாவம் எனக்காக அவங்க ஏன் வந்து கஷ்டப்படணும்? அவங்களுக்கு ஃபஸ்ட் வாழ்க்கை வேறு சரியில்லை. இந்த வாழ்க்கை நல்லா அமைன்னு நினைப்பாங்கல்ல. அதனால் இதை பற்றி நான் சொல்லிடலான் இருக்கேன். சரிப்பா இப்போ காவேரி எப்படி சமாளிக்க போகிற? வேறு வழியே இல்லை தாத்தா. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி காவேரியை சமாளித்து ஆகணும். காவேரியை ரொம்ப நாளைக்கு இப்படியே விட்டு வைக்க முடியாது. அதுக்கப்புறம் திடுதிப்புன்னு யாரையாவது ஒருத்தரை என் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணிடுவா தாத்தா. என்னப்பா சொல்கிற? அப்படிலாம் காவேரி முடிவு எடுக்கப்படாப்பா. இல்லை தாத்தா எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா. ஏதாவது ஒன்று பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எங்கே வந்து ஸ்கூலில் வந்து சர்க்குலர் வருது. இந்த மாதிரி வந்து மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் கலந்துக்கங்க. யார் யார் கலந்துக்கிறது, என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க அம்மா இருக்கிறதால எல்லாமே பண்ணிவிடுவாங்க. எனக்கு தான் யாருமே இல்லையே, அதனால் எனக்கு யார் எதுவும் சொல்லி தருவாங்க மதர்ஸ் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாமோ. உன்னையும் வந்து காவேரி வந்து நீ கவலைப்படாத அம்மோ, உனக்கு நான் சொல்லித்தரேன். உனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே தேங்க்ஸ் மிஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து மதர்ஸ் டேக்கு வந்து அம்மு வந்து என்ன ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. எங்கே வந்து விஜயும் யோசிச்சுட்ருக்காரு. அம்முக்கு நல்ல ஸ்பீச்சாக ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு